மாமா சாப்பிட வாங்க மாமா. ஏண்டி சாப்பிடவா? சாப்பிடதான் கூப்பிடுறோம் உங்களை. எவ்வளவு நிறைய தோசை ஆறுது. தோசை ஆகட்டும். இப்போ என்ன கூட்டி என்னது? மாமான்னு கூப்பிட்டேன். மாமாவா? ஆமாங்க, மாமான்னு கூப்பிட்டது எங்க இப்படி ஆச்சரியப்படுறீங்க? என்னது ஆச்சரியப்படுறீங்களா? அப்புறம் என்னங்க? இது வரைக்கும் வாயா போயா வாயா போயா என்ன இப்படி போட்டுட்டு நீங்க தான் அத்தான் மாமா அப்படின்னு கூப்பிடுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான் கூப்பிட்டு பார்த்தேன். எப்படிங்க இருக்கு? ஐயோ வேணாம், எப்போதும் போல கூப்பிடு, வாங்க போங்க கூப்பிடுறீ. ஐயோ சரி சரி, தோசை ஆறு சாப்பிடுங்க. நானும் தான் கேட்குற மலரு, தோசை இட்லி போடுறீங்க. ஒரு நாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலரு ஆப்பம்னா. ஆப்பமா? ஆப்பம் சுடுறதுக்கு ஒரு 2 லிட்டர் பால், ஒரு 2 தேங்காய் வாங்கிட்டு சர்க்கரை வாங்கிட்டு வாங்க, நாட்டு சர்க்கரை. ரைட்டு, நாட்டு சர்க்கரை ரைட்டு, ஏலக்காய் ரைட்டுன்னு. அதுக்கு ஏன்டி 2 லிட்டர் பால்? அப்பதான் ஆப்பத்தை முக்கி சாப்பிட கரெக்டா இருக்கும். 2 லிட்டர் பாலுக்கும் பதிலாக நான் ஒன்றும் இல்லடி 10 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன். நல்லா ஆப்பத்தை இதுலேயே பால்லே காய்ச்சி ஊற்றி. அப்படி ஊத்துனா ஆப்பம் வராதியா, தோசை மாதிரி தான் வரும். அப்புறம் சட்னி அடிக்குது. ஏன் அப்புறம் பார்த்தா சட்னி மாரி இல்லையாது? அப்புறம் சட்னி மாரி தான் இருக்கும். அப்புறம் எப்படி இருக்கும்? நல்லாவே இல்லை மாதிரி. அப்புறம் பேசுறேன். அப்புறம் எப்படி வைக்கிறது நீங்க சொல்லுங்களா? எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுங்க. உப்பு இல்லையா? உப்புல நீங்க சொல்லுவ, வேர்த்து ஊற்றி தான் சொட்டும், அதை தொட்டு உப்பு சேர்த்து பரவாயில்லையா, அதை வலிச்சு அதில் ஊற்றி அப்படியே தொட்டு சாப்பிடுங்க, கரெக்டாக இருக்கும் உப்பு. நல்ல ஐடியாங்க உங்க ஐடியா. நீ மட்டும் பார்க்குற பொடியும் வச்சிருப்பேன். பொடி எடுத்துட்டு வந்த பொடியா? நம்ம தான் இடிக்கணும். ஏன்டி பொடி கூடவா இல்லை, எனக்கு சப்பு இருக்குது. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு வேளை சாப்பிடுங்க, சாயந்தரம் இடிச்சு தரேன். எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டே இருக்காதையா. சரிங்க மாமா, திடீர்னு நான் வேற மறந்துடுறேன் மாமா. சாப்பிடுங்க. தொடைய விக்குதா? இருந்தாங்க தண்ணி குடிங்க. மாமானுக்கு விட்டா எங்க வீட்டுக்காரருக்கு விக்குதுங்க வேற. இவ சமைச்ச சாப்பாட்டை குறை சொன்னோம், நமக்கு சோறே இனிமே கிடைக்காது. ஏங்க சும்மா சொன்னது, சட்னி நல்லா இல்லைன்னு. சூப்பரா இருக்கு. மாமான்னு கூப்பிட்டோன்னா ரொம்ப உங்களுக்கு இல்ல இல்ல, சட்னி நல்லா இருக்கு. மாமா கூப்பிடல, மாமா கூப்பிட்டதான் எனக்கு பக்குன்னு அடிக்கல. சட்னி நல்லா இருக்கு சொல்றீங்க. சூப்பரா இருக்கு. நீ சாப்பிட்டு பாத்தியா? எனக்கு வேணாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்களா?